நம்ம தலையில என்ன நடக்கணும்னு எழுதியிருக்கா அதுதானே நடக்கும். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாப்போம். பர்மோல என் ஆசை எல்லாம் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். அது நிறைவேற்ற வேண்டியது உன் பொறுப்பு. துட்ட செலவழிக்க வேண்டியது என் பொறுப்பு. சரியா மர்மோல? சரிதே சரிதே. என்ன மர்மோல எந்திரிச்சிட்ட? பின்ன இங்க பாய போட்டு படுக்கவா செய்ய முடியும்? இதே இங்க இருக்குது சரியில்லை. திருப்பி அந்த ஓணம் வந்தாலும் வரும். வாங்கத்து வீட்டுக்குள்ள போவோம். இந்த ஓணா மட்டும் கையில கிடைச்சி ஓணன சட்னி சாம்பார் வைக்கிறேன். ரொம்ப ஆவேசப்படாதீங்க. பிரஷர் மண்டைக்கு அரிராமத்தை வாங்கத்தே போவோம். மண்டை நல்ல பஞ்சு போல இருக்கு. மர்மோல அங்க என்னத்த வா பாத்துட்டு இருக்க? அது எதே இந்த ஓடா இருக்கலாம் மறுபடியும் உசு உசுங்கு. நீ தள்ளு. இன்னைக்கு அதுக்கு மண்டைய உடைக்காம விட மாட்டேன். அந்த ஓனரை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நீங்க வீட்டுக்கு போங்க. நீங்க வீட்டுக்கு போங்க. நீங்க போங்க. இப்போ வரேன். சீக்கிரம் வந்து சேர் மர்மோல. சரிதே சரி. என்ன நீ என்ன பத்தி உங்களுக்கு எப்படி தெரியுது? பைத்தியக்காரின்னு எழுதி விட்டிருக்கீங்க நெத்தில. அது ஏன் இப்படி அவசரப்படுத? நீனே உன்ன பைத்தியக்காரின்னு சொல்லிக்கிடாத. அத நாங்க சொல்லணும். நான் வீட்டுக்குள்ள போறேன். அது பொறுத்ததே பொறுத்த. ஒரு 10 நிமிஷம் பொறு. ஏதோ ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ணி இப்படி என்னால தெருவுல நிக்க முடியாது. வீட்டுக்குள்ள போய் தான ஆகணும். இப்படி தெருவுல நிக்கணும்னு நினைச்சனா உன் மாமியா வீட்டுக்கு போ. அத மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க. அங்க போவதுக்கு எனக்கு பிடிக்கல. அதத்தான் கேக்க. ஏன் பிடிக்கல? எதுக்கு பிடிக்கல? நான் மட்டும் உங்க வீட்ல இருந்து வாழலையா? உன்னையும் உங்க அம்மையும் அட்ஜஸ்ட் பண்ணி போலையா? அது உங்க குணம். உங்கள மாதிரி என்னால இருக்க முடியாது. என் மாமியாரி பேசறதெல்லாம் கேட்டுட்டு என்னால அங்க குப்பை கொட்ட முடியாது. நாத்து நீ குப்பை கொட்ட போல வாழ போயிருக்க. நீங்க என்ன சொன்னாலும் நடக்கவே நடக்காது அண்ணி. தள்ளுங்க நான் வீட்டுக்குள்ள போட்டு. சின்ன சின்ன ஆசை. சின்ன சின்ன ஆசை. சிறகடிக்க ஆசை. முத்து முத்து ஆசை. முடிந்து வைத்த ஆசை. வெண்ணிலவை தொட்டு முத்தமிட ஆசை. என்ன அண்ணி இதெல்லாம்? நாத்து உங்க அம்மா ஒரே சந்தோஷத்துல இருக்காவோ போல இருக்கு. முடியல. மீதியையும் பாப்போம். என்ன இந்த பூமி சுற்றி வர ஆசை. மல்லிகை பூவாய் மாறிவிட ஆசை. மீன் பிடித்து மீண்டும் ஆற்றில் விட ஆசை. மீன் பிடிச்சி ஆத்துல விட ஆசையா? மீனை காணல. எல்லாம் தைக்கு என்னாச்சு? வெயில் வேற ரொம்ப அடிக்குதே. உள்ள கலங்கிட்டு போல இருக்க. அது அங்க இங்க ஆடி பாடிட்டு தெரியுதா? ஏன் செல்ல தாயி? ஏன் பஞ்சவர்ணக்கா நீ இங்கேயா இருக்க? செல்ல தாயி உனக்கு ஒண்ணு ஆவலையே. ஏக்கா நான் பாட்டு பாடிட்டு இருந்தோம்ல அத பத்தி கேக்கியோ? ஆமா செல்ல தாயி திடுதுப்புன்னு அங்க இங்க ஆடி பாடி கொண்டாடிட்டு இருந்தியா? அதனாலதான் ஆச்சரியப்பட்டு போனேன் பாத்துக்க. இப்போ சந்தோஷத்துக்கு என்ன காரணம்னு நீ சொன்னா நானும் சேர்ந்து சந்தோஷப்படுவோம்ல. நானும் சேர்ந்து ஆடி பாடுவேன். சொல்லுதேக்கா உன்கிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்ல போறேன்? எம்மாவா அவ மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டால. எப்படியா திருவாரூர் தேர வந்து தள்ளிட்டு வந்துட்டியா? அதாக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் என் மொவ அங்க வீட்டுல கிடந்து அட்டகாசம் பண்ணிட்டு தெரிஞ்சா. நான் அட்டகாசம் பண்ணனா? எப்படி? என் கூட சேர்ந்து நீ தானே அட்டகாசம் பண்ணனே. நாத்து விடு. மீதி கதையை கேப்போம். உற்றப்படாது. அவ மாமியா வீட்டுக்கு எப்போ போவான்னு நான் காத்திருந்தேன். நடந்துட்டு பத்தில அத ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. அதான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். சின்ன சின்ன ஆசைன்னு பாட்டு பாடிட்டேன். என் மருமோ என் ஆசையெல்லாம் நிறைவேற்றி வைக்கன்னு சொல்லியிருக்கா. பரவாயில்ல நீ கொடுத்து வச்ச மாராசி. உனக்கு அப்படி ஒரு நல்ல மருமோ கிடைச்சிருக்கா. ஆனா எனக்கு அப்படியா ஒருத்தி வந்து வாச்சிருக்காள. அப்பா படாத பாடு படுத்திட்டு தெரியுதா? அவளையும் வச்சுக்கிட்டு நானும் சமாளிச்சுட்டு தான் இருக்கேன். சரிக்கா விடு. யாரார் தலையில என்னென்ன நடக்கும்னு எழுதியிருக்கா அதெல்லாம் நடக்கும். உடுக்கா அப்போ மொத்தத்துல உன் மோவ போனதுனால சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லு. ஆமாக்கா ஆமா. மொபைலை பத்தி தெரியும்ல. அவ திடீர்னு சண்டை கிண்ட போட்டுட்டு வந்துட்டா நான் என்ன செய்வேன்? நீ பாரு நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அதுல ஒரு லாரி மண் அள்ளி கொட்டலாம்னு நினைக்கியா? அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதக்கா. அவன் நல்லா இருக்கணும். அவன் மாப்பிள்ளை வீட்டுல போய் என்ன சந்தோஷமா இருக்கணும் தான் நான் நினைக்கேன். என்ன விட என் மருமகதான் ரொம்ப சந்தோஷப்படுவா. நாத்தனா அவ வீட்டுல போய் வாழுதா அப்படின்னு. அதை மட்டும் சொல்லாதக்கா. என்னால தாங்க முடியாது. சரி அழாத செல்ல தாயி. ஏக்கா என் மருமக சொல்லியிருக்கா என்ன ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் கூட்டிட்டு போறேன்னு. நீனு வாரியாக்கா? சரி செல்ல தாயி போகும்போது சொல்லு. என்ன பாத்தியா நாத்து உங்க அம்மா என்ன சொல்லுதா? ஒண்ணு நீ மாப்பிள்ளை வீட்டுல போய் வாழ போயிருக்குன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுதா? ஒண்ணு அதனாலதான் அந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம். இப்ப அதுக்கு என்ன அண்ணி செய்ய சொல்லுதியே? புஷ்பாக்கா சொல்லுக்கா. இடி எங்க இருக்க? சீக்கிரம் வாடி. சீக்கிரம் வாங்க. எங்க இருக்குன்னு சொன்னதானே சீக்கிரம் வர முடியும். வளர்வாயால இருக்கம்மா. அவசரத்துல என்ன பேசுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. இந்த வசந்தி வீட்டுக்கு பின்னால இருக்க முடியும். ஆமா இடி இந்த எது பிரச்சனை இல்ல. உன் மாமியாரி நாத்துவ பாத்துட்டாளா? அந்த பிரச்சனை தான் பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. நான் வாரேன் வந்து பேசிக்கலாம். வை. அது என் செல்லமே உன்னை எப்படியாவது மறைச்சு வச்சிடணும். இன்னைக்கு ஒரு நாளைக்கு என் பின்னால வா. என்ன நாத்து உன் மாப்பிள்ளை வீட்டுக்கு பாப்பறியா? மனசு மாறிட்டியா? அத நான் பார்த்தேன். சொல்லு தாயே. யாராவது அண்ணி வெண்ணின்னு இழுத்துட்டே இருக்காத. உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொல்லுங்க. தெரியுமா உன்னை வச்சு நான் சமாளிக்கும்ல. அதனாலதான். இல்ல அண்ணி. என்ன சீக்கிரம் சொல்லி தோல. யாராவது அண்ணி என்ன நாத்து செல்லம் அப்படின்னா கூப்பிடுதீங்களா? அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணி. எந்த ஊர்ல எந்த அண்ணி அவங்க நாத்தனார செல்லம் நொல்லம் அப்படின்னு கூப்பிடுறாங்க? என்ன செய்ய எல்லாம் என் தலையெழுத்து. வேற என்னத்த சொல்ல முடியும்? அண்ணி நீங்க எனக்கு அண்ணியா
மேல அவ்வளவு அன்பா இருப்பா. போ, இந்த உன்னால ஒண்ணு செய்ய முடியாது. வா, யாராவது இவளை பத்தி தெரியாதாக்கும் எதுக்கு அம்மா வீட்டுல இருக்கான்னு. அதனால வேலை சொல்லி செய்யாமலே முன்ன சாப்பாடு வரும். மாமியார் வீட்டுல அப்படி நடக்குமா? சீக்கிரம் வைக்க முடியும் உனக்கு ஆப்பு. அதுக்கப்புறம் துண்டை காணும் துணியை காணும் மாமியார் வீட்டுக்கு ஓட வைக்கல உன்ன. எங்க அண்ணி இப்படி ஒரு பிளான போடுதாங்க. அதுக்கு மிச்சமா நான் ஒரு மாஸ்டர் பிளான போட்டு வச்சிருக்கேன். அது என்னன்னு கூடிய சீக்கிரத்துல பாப்போம். பொண்ண பக்கத்துல பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. எடி சிம்மு, சீக்கிரம் வந்து தொலைட்டி. எங்கிட்ட இருக்க? இங்க வாரங்க வைக்க. இந்த சேரையில நிக்க முடியல ஒருத்தியால. யாருடி? யாரு? என் மாமியாரி தான். வீட்டுக்கு வாசப்படிங்க மாதிரி வீட்டுக்கு ஒரு கிழவி கிடந்துட்டு என்ன பாடுபடுத்துவோமா? ஆமாடி சின்ன பொண்ணு வாரன்ற கா, சீக்கிரம் ஓடியா. தேங்காய்ல செய்த சிக்கன் பொரிப்பு எக்கோ வசதியக்கோ உங்க வீட்லயா? நீ வர சின்ன பொண்ணு சிக்கன் மட்டன் சொல்லி வயிற்றுச்சல கிளப்பாத. என் வீட்லயே பொரிச்சு வச்சிருப்பா உங்களுக்கு. அந்த வாசம் இங்க இருந்து வருதுன்னு நினைக்கேன். எங்க வீட்டுல பழைய கஞ்ச வச்சு கொஞ்சோண்டு காணம் கிடந்து அதை வறுத்து எடுத்து நல்லா திரிச்சு எடுத்து அதுக்கப்புறம் துவையில அரைச்சு வச்சிருக்கேன். என்ன சின்ன பொண்ணு பொண்ணு அழைச்சு வர மாதிரி உன் நாத்தனவ கைய பிடிச்சே கூட்டிட்டு வர. வேற என்ன செய்ய சொல்லுதியா? எங்க கொண்டு கூட சின்ன பொண்ணு உன் மாமியார்னா பாக்கல உன் நாத்துவ பாக்கல சிம்மு. அதனாலதானே பிரச்சனை. உடனே வந்து பாத்துருந்தா கூட அதோட பிரச்சனை முடிச்சிருக்கும் போலக்க. இப்ப மறைச்சு வைக்கதான் இப்ப பிரச்சனை பெருசாயிட்டே போகுது. இந்த லட்சணத்துல என் மாமியா வர சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசைன்னு பாட்டு பாடி சந்தோஷமா தெரியுதா. மொவா என்னவோ மாமியார் வீட்டுல போய் வாழ போயிருக்கான்னு. கடைசியில என்ன முடிவு பண்ணிருக்க? பேசாம எங்க வீட்டுல ஒரு ரூம் இருக்குக்கா, சும்மா தான் கிடக்கு. அந்த ரூம்ல இவ்வளவு தங்க வச்சிடலான்னு பாக்கேன். சின்ன பொண்ணு உன் மாமியாரி கண்ணுல பட்டுட்டானா? இன்னைக்கு ஒரு நாள் தானக்கா எப்படியோ சமாளிச்சிட வேண்டியதான். சாப்பாடை வேணா ரூம்குள்ள கொண்டு கொடுத்துட வேண்டியதான். அந்த ரூமை திறக்கூடாம பாத்துக்க வேண்டியதான். அதுக்குள்ளே பாத்ரூம்லாம் இருக்குக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. வெளியே வரவே வேண்டாம். பிரச்சனை இல்ல சின்ன பொண்ணு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாத்து அந்த ரூமுக்குள்ள பூட்டி வை. சாப்பாடெல்லாம் கொடுத்துரு. ஃபேன்லாம் இருக்குல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அண்ணி நம்ம வீட்ல இருக்கதா எனக்கும் பிரச்சனை இல்ல. நேரத்துக்கு நேரம் சாப்பாடு அந்த ஜன்னல் வெளியே கொண்டு கொடுத்துருங்க. நான் சாப்பிட்டுக்கிட்டு என் போக்குல பேசாம போனை பார்த்துட்டு என் போக்குல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். எத்தனை நாள பிளான போட்டியோ இன்னைக்கு நிறைவேற போகுது. அண்ணி நீங்க சொன்னாலும் சொல்லட்டாலும் இது ரொம்ப நாள் ஆசை. ஐயா ஜாலியா தூங்க போறேன், ரெஸ்ட் எடுக்க போறேன். கிளுக்காம்பட்டி எல்லா வேலையும் அப்படியே செய்து எடுத்து வச்சிருவா. இல்லன்னா இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்க போறலாம். ரெஸ்ட். அண்ணி நீங்களே கோவப்பட்டதா எங்க போவே? அந்தால மூஞ்ச ஒரு மாதிரி இழுத்துக்கிடுவாமா. ஏம்மா நடிப்புல அம்மையை மிஞ்சிருவா போல இருக்க மாவா. மூஞ்ச பாருங்களா, திருவிழால காணாம போன பிள்ளை மாதிரி அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு அப்படியே மூஞ்ச தொங்க போட்டுட்டு அப்படியே ஒரு லெவலால நடிச்சிட்டு இருக்கா. நடிப்பு எல்லாம் நடிப்பு. அண்ணி தண்ணி தான் எடுக்க அண்ணி. அதன கேக்கே திங்கிறதுக்கு எதுவும் கேக்கலைன்னு நினைச்சேன். தண்ணியில ஆரம்பிச்சிட்டியா? இனிமேதானே ஒண்ணு வரும். சரிவா வீட்டுல போய் குடிச்சிட்டு வரோம். அண்ணி வசந்தி அக்கா வீடு தானே பக்கத்துல இருக்கு. எங்க போய் குடிப்போம்? நம்ம வீட்ல எங்க அம்மா வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கா. பஞ்சவர்ண கலவி கூட பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் நல்ல விவரமா சொல்லு. சின்ன பொண்ணு என்ன எந்திச்சிட்ட? என்னக்கா கதை கேட்டுட்டு இருந்தியா? நாத்துக்கு தண்ணி தாங்க எடுக்காமல உங்க வீட்டுல போய் தண்ணி குடிச்சிட்டு வரோம். அம்மா இவ வீட்டுக்குள்ள போறா, கதை கிழிஞ்சிருமே. இது சின்ன நின்னு நான் வரேன். படுபாவி போயிட்டாளே. சின்ன கேட்டி சிம்ருவே யாம்டி வசந்தி தலை தெறிக்க ஓடுதா பின்னாலே. என்னவோ தெரியலக்கா, சின்ன பொண்ணு தண்ணி தானே குடிக்க போறேன்னா அவ வீட்டு சொத்தை எடுக்க போறா. இவ பின்னால தெரிச்சு ஓடுதாள. என்னவோ ஏதோ தெரியலையே. வீட்டுக்குள்ள எதையும் மறைச்சு வச்சிருக்காளே என்னவோ. என்ன ஒரு வாசம், என்ன ஒரு வாசம். நாலுபடி சரியான வாசம் அடிக்க தள்ளுக்கு பாப்போம். சின்ன பொண்ணு நான் தான் சொன்னோம்ல பக்கத்து வீட்ல இருந்து வருது பாத்துக்க வாசம். ஜன்னல் வேற திறந்து கிடக்க, அது வழியா வருது பாத்துக்க. உனக்கு தண்ணி தானே நான் கோரி தரேன். நீ வெளியில போய் உட்காரா. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அம்மா பாக்கால மூஞ்ச பார்த்தாலே பயமா இருக்கு. இவ வேற சுரங்கத்துல இருந்து தோண்டி எடுத்த மாதிரி எடுத்துட்டு வந்துட்டாள. படுபாவி போஸ் கொடுத்துட்டு இருக்கா போஸ். இப்ப என்ன செய்ய? என் செல்லமே உன் கண்ணுக்கு எது தெரியுதோ தெரியாதோ தெரியல. கரெக்டா திங்கிறது மட்டும் கரெக்டா எங்க இருந்தாலும் தெரிஞ்சிடும். பாத்தியா? எங்க இருந்தாலும் தோண்டி எடுத்துட்டு வந்துருவேன். நாலு முடி. சின்ன பொண்ணு இந்த சிக்கன் எப்படி வந்தனே எனக்கு தெரியாது. இந்த நான் நெசமா தான் கஞ்சி தான் வச்சு துவையில தான் அரைச்சேன். பரவு இந்த சிக்கன் யாருக்குன்னு தெரியலையே. நாத்து போஸ் கொடுத்தது போதும், அங்க கொண்டு வை. அண்ணி எடுத்ததே எடுத்தாச்சு. நாக்கு வேற ஊறுது அண்ணி. ஒரே ஒரு லெக் பீஸ் எனக்கு மட்டும் எடுத்துக்கிடவா? பிஞ்சிரும். நாத்து அது யாருக்குன்னு தெரியல. எங்க வீட்ல உள்ளதா இருந்தா நான் உனக்கு தந்திருப்பேன் ஒரு பீஸ். அடிக்காதீங்க. நாலுபடி வாயில வரதெல்லாம் பொய். பண்றணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. என்ன சின்ன பொண்ணு கிளம்பிட்ட? ஆமாக்கா இங்கனே உட்காந்துட்டு சரிப்படாது. வீட்டுல போய் ஆவண்டி வேலை பார்க்கணும்லக்கா. இவ்வளவு முதல்ல கொண்டு போய் மறைச்சு வைக்கணும். போயிட்டு என் மாமியார் இந்த நேரத்துல எதுக்கு அடிக்கா? அடியே எங்க இருக்க? அமெரிக்காக்கு போயிட்டு இப்ப ஆப்பிரிக்கால வந்து காப்பி குடிச்சிட்டு இருக்கேன். அடுத்தாப்புல சிங்கப்பூருக்கு போகணும். அடியே கொழுப்பு கொஞ்சம் இல்ல உனக்கு. 4 நாள் உனக்கு நல்ல சோறு போடாம இருந்தா நீ சரி
போன் போட்டா போயிட்டு வரேன். பிறகு நாத்துவ மறைச்சு வச்சு அதுக்கப்புறம் உள்ள கதையை என்கிட்ட சொல்லு என்ன. சரிக்கா பார்த்து போயிட்டு வா. என்ன பண்ணே, ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா சொல்லு என்ன. சரி சிம்ரன், ஏதாவது தேவைன்னா சொல்லுது என்ன ஃபோன் போட்டு. கண்ண பாரா, நல்ல ரவுண்டா இருக்க. சின்னு எங்க இருக்க? குத்து மதிப்பா பேசுதே. அது நைஸா ஓடியா. சின்னு சின்னு சாரி சின்னு. நோ எங்க போனா? அட பாவி மக்கா, அவளே ஓடிட்டாளோ போல இருக்க. வீட்டு வாசல் எங்க இருக்குன்னு தெரியலையே. கிட்டி புஷ்பா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேக்கா. நீ எப்படி இருக்க? உன் மவன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்காம்டி, நல்லா இருக்கான். எவ்வளவு நாளாச்சு பாத்து. ஏக்கா வாக்கா சாப்பிடுக்கா. முதல்ல மீன் குழம்பு வச்சு வச்சிருக்கேன். இருட்டி, உன் கோணம் அப்படியே தான் இருக்கு. வந்த உடனே வயிறார சாப்பாடு கொடுக்கறதா உன் கோணம். அந்த கோணம் இன்னும் மாறவே இல்லையே. ஏடி ஆட்டோ விட்டு இறங்குறதுக்குள்ள நீ ஓடி வந்துட்ட. எப்படிடி? நான் தான் போன் அடிக்கணும்னு நினைச்சிருந்தேன். நியூஸ் பேப்பர் போன் போட்டுச்சுக்கா. என்னது நியூஸ் பேப்பர் போன் போட்டுச்சா? ஆட நீ வேறக்கா, என் மாமியா கிளவியே தான் சொல்லுதே. எடி புஷ்பா அப்ராணியா இருப்ப, வாய் பேச மாட்டே. இப்போ என்னடி எவ்வளவு நல்லா பேசுதே. எடி உன் மாமியாரை பத்தி மாமியா கிளவிங்க நியூஸ் பேப்பருங்க இப்படி எல்லாம் வட்ட பேர் வச்சு சொல்லுதே. ஆமாக்கா, ஒரு சின்ன விஷயமா நான் பக்கத்து விட்டு போயிருந்தேன். என் மாமியா கிளவி அடுத்த வீட்டுல இருந்து நீ ஆட்டோல இறங்கத பாத்துருக்கு. உடனே எனக்கு போன் போட்டுட்டுல. எந்த விஷயம்னாலும் சரிதான்க்கா, இந்த ஊர்ல அதுக்கு தெரியாம நடக்காது பாத்துக்கோ. இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க கேட்டு கேட்டு சொல்லுதுதான் அதுக்கு வேலையே. வீட்டுக்கு வீடு சண்டையை இழுத்து விடலனா அதுக்கு உறக்கமே வராது. அட பாவி, இன்னும் அந்த குணம் மாறலையாக்கும் உன் மாமியா கிளவிக்கு. ஆமாக்கா, அது என்னைக்கு மாறும்? கடைசி வரைக்கும் மாறாது போல இருக்கு. இவ்வளவு நாளும் கழிச்சாச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தான். இடி குழந்தை எங்க வேலைக்கு போயிருக்காரோ? ஆமா, அந்த மனுஷன் வேலைக்கு போயிருக்காருக்கா. இரி நான் சோறு கொண்டாரு முதல்ல. இடி பண்டை வாங்கிட்டு வந்தேன், பிள்ளைகளுக்கு கொடு. பிள்ளைகள் இப்ப வந்துரும்ல பள்ளிக்கூடத்துல இருந்து. ஆமாக்கா வந்துரும், நீ உன் கையால கொடு, சந்தோஷப்படுவாள்வா. நீ நேத்து வாரேன்னு சொன்ன பெருமை எப்போ வருவான்னு சொல்லி கேட்டுட்டே கிடந்தாள்வா. நான் தான் சென்னை பள்ளியெடுத்து போயிட்டு வாங்க மக்கா, சாயந்தரம் வரதுக்குள்ள உங்க பெருமை வந்துருவான்னு. வைக்கா, நான் சோறு கொண்டுட்டு ஓடியாரேன். தங்கமான கோணம் என் தங்கச்சி. இந்தாக்கா வெள மீன் வாங்கி நல்லா வறுத்து அரைச்சு வச்சிருக்கேன். உனக்கு மீன் குழம்புனா பிடிக்குங்களா? நான் சாப்பிடு. சொந்தங்களே, புதுசா எங்க அக்கா வந்திருக்கா. பியார் வந்து 10மா. அவ வந்த பிறகு இன்னும் என்னென்னாலும் நடக்குன்னு பாருங்களா. ஏக்கா எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்க தான். நீ சாப்பிடுக்கா. சொந்தங்களே பாத்தீங்களா, என் மாமியாலும் பஞ்சவர்ண கிளவியும் எப்படி இருக்கு பாத்தீங்களா? இனி இவங்க 2 பேரையும் கடந்து நான் எப்படி நாத்துவ கூட்டிட்டு போவேன்? எப்படி எங்க அண்ணி என்ன மறைச்சு வைக்க போறாவோ? எப்படியோ மறைச்சு வைக்கணும். அதுக்காண்டி நாத்துவ தெருல விட முடியுமா? உங்க 2 பேருங்க தெரியாம எப்படி நாத்துவ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறேன். அதுதான் கலகலப்பான அடுத்த வீடியோ. சொந்தங்களே, என் மவளும் மருமகளும் 2 பேரும் சேர்ந்து என்ன ஐடியா போட்டுட்டு என்ன தாண்டி வீட்டுக்குள்ள போறாளோன்னு பாத்துறோமே. எப்படிதான் நடக்குன்னு பாப்போம். மறக்காம வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆமா செல்ல தாயி சொன்னபடி செஞ்சிருங்க. பாய் சொந்தங்களே, அடுத்த வீடியோல பார்க்கலாம்.